Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிங்க. தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ கறி. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸ், ஜீரா ரைஸ், புலாவ் இதோடலாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த பொட்டேட்டோ கிரேவி செய்யறதுக்கு நம்மளுக்கு தக்காளி தேவையில்லை. ஸோ தக்காளியோட விலை அதிகமாக இருக்கிற இந்த சமயத்துக்கு கண்டிப்பாக இந்த கிரேவி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க இது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துக்கணும். இங்கே 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்குகளை நம்ம கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப குழைவாக வேண்டாம். குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 அல்லது 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மைக்ரோவேவில் இது வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மைக்ரோவேவ் அவனில் பொட்டேட்டோவை எப்படி வேக வைக்கணுங்கிற டிப்ஸை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் குக்கர்லேயும் வேக வைக்கலாம், சாதாரண பாத்திரத்தில் போட்டும் வேக வைக்கலாம். அதெல்லாம் உங்கள் விருப்பம். கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சுட்டு இப்படி தோல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப பொடியாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த அளவுக்கு கட் பண்ணும்போது தான் நம்ம கிரேவியில் போட்டு கலந்துக்கும் போது ரொம்ப மசிஞ்சு குழஞ்சு போகாமல் அந்த பீஸாக இருக்கும். அடுத்தது இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாங்க. நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். கூடவே 3 பச்சை மிளகா. இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பொறுமையாக ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இதில் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுருவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இங்கே ஒரு கப்பில் ஃப்ரெஷ்ஷான தயிர், அதிகம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகாய் பொடி, இது காரமான மிளகாய் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் சேர்த்தாச்சு. கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் பெருசாக காரம் இருக்காது, ஸோ இது ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவாங்க. இந்த மசாலா பொடியெல்லாம் அதிகம் புளிக்காத தயிரில் சேர்த்து கலந்துக்கிறோம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். விஸ்கு வச்சு கலந்துக்கிட்டால் நல்லா கட்டி இல்லாமல் ஈஸியாக கலந்துக்க முடியும். இப்போ இங்கே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துருவாங்க. மசாலாவை சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளை சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 350-400 ml தண்ணி சேர்த்துருப்பேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கிரேவி கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் கெட்டிப்படும். கிரேவி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சலசலன்னு தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான அந்த பக்குவத்தில் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்காங்க. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அடுத்தது 1 கைப்பிடி நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம இன்னும் கிரேவிக்கு உப்பு சேர்க்கலை, ஸோ மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம். ஒரு 4 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக கிரேவி ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, காய்ந்த வெந்தயக்கீரையை பொடிச்சு போட்டு விட்டுறலாங்க. இது ஒரு ஸ்பெஷல் டச்சாக இருக்கும்.
ஏன்னா நம்ம இங்கே இன்றைக்கி பண்ணியிருக்கிறது தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி. ஸோ இந்த கசூரி மெத்தியெல்லாம் ஃபைனலாக ஆட் பண்ணுவாங்க. இது ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பொட்டேட்டோ கறி ரொம்ப ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோட அட்டகாசமாக இருக்கும். வெஜ் பிரியாணி, ஜீரா புலாவோட எல்லாமே ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்குங்க. இதனால் ஒரு யூனிக் டேஸ்ட்டோடு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நல்ல சுட பூரியோட இந்த உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக பூரி எப்படி பண்ணுறோனுங்கிற ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கங்க. மிஸ் பண்ணாமல் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபியும் கூட. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.